இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வாங்க மாமா ஆந்திரா வரைக்கும் கல் குடிக்க போகணுன்னு அண்ணனும் தம்பியும் இங்கேருந்து ஆந்திரா கூப்பிட்டு போயிட்டானுங்க. அங்கே போய் தோப்பு தோப்பாக அலையிறானுங்க, கல் கிடைக்கல. கடைசியாக ஒரு தோப்புக்குள்ளே உள்ளே போனானுங்க. அங்கே ஒரு புரோக்கரையும் பிடிச்சிட்டானுங்க. அந்த அண்ணன் வாங்க கல் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்ட்டு அவரும் கூப்பிட்டு கிளம்பிட்டாப்புல. அங்கே போய் பார்த்தா ஒரே கூத்தாகி போச்சு, அங்கே கல் இறக்கலை. அதனால் மாப்பிள்ளை முறையும் ஒரே சோகத்தில் ஆழ்ந்துட்டாப்புல. அங்கே ஒரு 5 பேர் கல் குடிக்கிறத பார்த்துட்டு சோகமாக இருந்த மாப்பிள்ளை திடீர்னு வாங்க கல் இருக்குதுன்னு சொன்னோடனே மாப்பிள்ளை முகத்தில் ஒரே சந்தோஷம் கலை. அப்படியே மாப்பிள்ளை கணேசனும் காலு கையில் விழுந்து ஒரு கப்பு கல்லை வாங்கிட்டாப்புல. நல்லா முட்டை குடித்த உடனே அங்கிட்டு புதுசாக இன்னும் கல் நிறையா இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஆளுகளுக்கு ஒரே குஷி ஆகிப்போச்சு. மாப்பிள்ளை முருகனும் கேனுக்கானா வாங்க ஆரம்பிச்சிட்டாப்புல. சரி இதுதான் கல் மட்டும் தான் வாங்கியிருக்கானுங்கன்னு பார்த்தா எனக்கே தெரியாமல் எங்கேயோ போய் சிக்கனு, ஈரல், சரக்கும் வாங்கிட்டு வந்துட்டானுங்க. இது எங்கடா வாங்கினானுங்கன்னு பார்த்தா எனக்கே தெரியாமல் போய் வாங்கிட்டு வந்து அதுவும் எங்கே கல் இறக்குன இடத்துல பனந்தோப்புக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கல், சிக்கனு, ஈரல், பலாப்பழம் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஆள் மட்டை ஆகிட்டானுங்க 2 பேரும். அண்ணனும் தம்பியும் வீடு வந்து சேர்றவங்களையும் பெரும்பாடு.